அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். இந்த புதல்வரை பெறுதல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் மிகவும் அற்புதமான ஒரு திருக்குறளை கொடுத்திருப்பார். குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். பாருங்க, எவ்வளவு ஒரு சிறப்பான குறள். இந்த அறத்துப்பாலை பாட வந்தவர் இந்த அறம் இல்லறத்தில் நீடித்து நிலைக்க வேண்டும் என்றால் அந்த வம்ச விருத்தி ஆக வேண்டும். அந்த வம்ச விருத்தி ஆக வேண்டும் என்றால் மழலை செல்வங்கள் இல்லறத்தில் பிறக்க வேண்டும். மழலை செல்வங்கள் இல்லை என்றால் வாழ்க்கை சோபிக்காது. குழல் இனிது யாழ் இனிது என்று சொல்லி என்ன பிரயோஜனம்? குழல் இனிது யாழ் இனிது இசையினுடைய நுட்பமான விஷயங்கள் தான் அது. ஆனால் அது மட்டுமே பத்தாது. அதை ஓமானமாக சொல்லுகிறார். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்கள். அவங்க தான் சொல்லிட்டு இருப்பாங்க. குடும்பத்தில் மழலைகள் வேண்டும். அந்த இல்லறம் தலைக்க வேண்டும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது செல்ல வேண்டும். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு விஷயம் இல்லறத்தில் மழலைகள். இன்னைக்கு பாருங்க, கோடி கோடியா பணம் இருந்த மழலை இல்லைன்னா அவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. 30 வருஷம் 40 வருஷம் திருமணமாய் குழந்தை இல்லைன்னா கூட குழந்தை பெற்றுக்க தயாராக இருக்காங்க. நாடு முழுவதும் ஃபெர்டிலிட்டி சென்டர். ஏன் அவ்வளோ முக்கியத்துவம்னா இந்த இல்லறம் அடுத்த தலைமுறைக்கு அது பாஸ் ஆன் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் தர்மம். ஒருவரின் பாவ கணக்கெல்லாம் குறைய வேண்டும் என்றால் அந்த மழலைகள் குடும்பத்தில் பிறந்து கொண்டே இருக்க வேண்டும். தலைமுறைகள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஆன்மீகத்திலும் நுட்பமான ஒன்று. எதிர்காலத்தில் நீத்தார் கடனை எல்லாம் அவர்கள் தானே செய்ய வேண்டும், நாம் நம் முன்னோர்களுக்கு செய்வது மாதிரி. ஆக அந்த அறம் தலைத்து தர்மம் தலைத்து நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் மழலை செல்வங்கள் ரொம்பவும் அவசியம், ரொம்பவும் முக்கியம். மழலை செல்வம் இல்லாத இல்லறமே கிடையாது. மழலை செல்வங்கள் இல்லாவிட்டால் அறமே கிடையாது, தர்மமே கிடையாது. உணர்ந்து கொள்ளும். வணக்கம்.